திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்களுக்கு நன்மையே கிட்டும், நன்மையே கிட்டும், நன்மையே கிட்டும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார்கள் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து 90வது பதிகத்தை நம்ம பார்க்குறோம். சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவம் சார்ந்ததை அறிந்த பல்லவ மன்னன் சமண குருமார்களுடைய ஏவலால் திருநாவுக்கரசரை அழைத்து வரச் செய்தார். அவர்களின் தூண்டுகோலால் நீற்றறையிலே இடுமாறு பணித்தான். அடிகளாய் சமணர்கள் நீற்றறையில் அடைத்து தாளிட்டனர் அடிகளை. ஆண்ட அரசு அதனகத்துள் பெருமான் திருவடிகளை எண்ணி ஈசன் அடியார்க்கு ஈண்டு வரும் துயருளவோ என்று இருந்தார்கள். நீற்றறை இளவேனில் பருவத்தில் தென்றல் வீசும் செங்கல் நீர் தடாக கரையை போலே எம்பிரான் திருவடி நீழலாய் குளிர்ந்தது. அந்நிலையை காட்டுகிறது இந்த பதிகம். இந்த பதிகத்திலே ராவணனை பற்றிய குறிப்பு இல்லை. தனி திருக்குறுந்தொகை. இந்த பதிகம் மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று தொடங்குகிறது. இதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார் மீளா ஆள் செய்து மெய்மையுள் நிற்கிலார் தோளாத அசுரரை தொழும்பர் செவி வாளா மாய்ந்து மண்ணாகி கழிவரே என்று பாடுகிறார். இறைவனுக்கு ஆளாக மாட்டார், அதான் ஆளாகார். சரி, அவ்வாறு ஆளாகிய மெய்யடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களை சார்ந்து உய்யவும் மாட்டார். அடைந்து உய்யார், ஆளானாரை அடைந்து உய்யார். ஆனால் மெய்மையுள் நிற்கும் ஆற்றல் இல்லார். மீளா ஆளாய மெய்மையுள் நிற்கும் ஆற்றல் இல்லார். அத்தகைய இழிந்தவர் செவிகள் துளையிட்டு பயன்படுத்த இயலாத செவியே. துளையிட்டு பயன்படுத்த இயலாத செவியோ அந்தோ வீணே இறந்து மண்ணாகி ஒழிவர். ஆளாகார், தான் அடியவராக மாட்டார். ஆளானார்க்கு எனவும் பாடம். ஆளானாரை இறைவன் திருவடிகளுக்கு அடிமை பூண்டாரை அலைந்து உய்யார். அடியார்க்கு அடியாராக இருந்து உய்ந்து காணார். மீளா ஆள் என்றும் மாறாத அடிமைத்திறம் மெய்மையுள் சத்தாகிய இறைவனது தன்மையின்கண் பிறழாது நிற்கும் இயல்பினர் நில்லாத தொழும்பர். தோளாத கரையோ
தோளாத கரையோ துளையிடப்படாத உட்குழியோனர். தொழும்பர் குற்றேவல் செய்பவர்களுக்கு தொழும்பர்னு பேர். தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கேன்னு சொல்றார் இல்லையா குமரகுருபரன். தொழும்பர் குற்றேவல் செய்பவர்கள் வாழா பயனற்று கழிவர் கழிந்து ஒழிவர். தொழும்பர்னு பெத்தம் முத்தி நிலைகளில் அடிமையாக இருக்கக்கூடிய உயிர். திருச்சிற்றம்பலம். ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்ய மீளா ஆட்செய்து மெய்மையுள் நிற்கிலார் தோளாத துறையோ தொழும்பர் செவி வளமாய்ந்து மண்ணாகி கழிவரோ. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் 5ஆம் திருமுறையிலே 90வது பதிகத்தை முழுமையாக பாடி என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறி உழவாரப் பணியையும் முழுமையாக செய்து பெருமானுடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலாய மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.